ஹலோ டிஜிகே ஃபேமிலிஸ். ஜூலை மாதத்தில் முதலாக ஜூலை 4th அப்போ ரிலீஸ் ஆகிற படம் எதுனா சித்தார்த், சரத்குமார், யோகி பாபு, தேவயானி மற்றும் பலர் நடித்த 3BHK இந்த மூவி தான் இருக்குது. இந்த மூவியோட ரிவ்யூவும் ரொம்ப நல்லா பாசிட்டிவாக தான் போய்கிட்டு இருக்கு. இந்த படம் நம்ம ஆகஸ்ட் மாதம் நம்ம ஷார்ட்ஸில் போடும்போது இந்த படம் ஃபஸ்ட்டில் இருக்குமா செகண்டில் இருக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க. அடுத்தது பறந்து போ. இந்த படமும் ஜூலை 4th அப்போ தான் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படம் பறந்து போ ரிவ்யூவை பார்த்தோன்னா ஒரு இடத்துலேருந்தும் பாசிட்டிவாகவும் இன்னொரு இடத்துலேருந்தும் நெகட்டிவாகவும் ரிவ்யூ வருது. ரொம்ப எதிர்பார்த்தவங்களுக்கு நெகட்டிவாகவும், அதாவது சும்மா நம்ம சிவா படம் மாதிரி இருக்கும்னு நினச்சி போனவங்களுக்கு பாசிட்டிவாகவும் தெரிஞ்சிருக்கு இந்த படம். ஆனால் இந்த படமும் சில பேருக்கு 90% நிறைய பேருக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த படம் 3வது இடத்துலையோ இல்லைன்னா 4வது இடத்துலையோ வரும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க. அடுத்தது ஜூலை 4th அதே நாளில் 3வது படமாக போஹெனிக்ஸ்னு ஒரு படம் புதுசாக ஒரு ஆக்டர் நடிக்கிறாரு. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அசுரன் படத்துலேயும் விடுதலை 2 படத்துலேயும் நடிச்சிருப்பார். இவர் தான் அந்த போஹெனிக்ஸ் படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ரிவ்யூவும் பாசிட்டிவாக போகுது. இதுவும் பார்ப்போம் இது எத்தனாவது இடத்துல இருக்க போகுதுன்னு. அடுத்தது ஜூலை 10th அப்போ ரிலீஸ் ஆக போகிற படம் நம்ம சசிகுமார் நடித்த ஃப்ரீடம். இந்த படத்தோட ட்ரெய்லரையும் முன்னாடியே லான்ச் பண்ணிட்டாங்க. இது எப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வர்றதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பிளாக் பஸ்டரு அப்போயே அதான் டாப் 1ல் இருந்தது ரெட்ரோ இருக்கும் போது. இந்த படம் எவ்வளோ விமர்சனத்தை வாங்க போகுதுன்னு பார்ப்போம். இன்னும் 4 நாள் தான் இருக்குது படம் வர. பார்ப்போம். ஃப்ரீடம்னா விடுதலைன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட கதை எப்படி இருக்குன்னு தெரில, எனக்கு தோணுது. ஆனால் அதை சொல்லிட்டானா அந்த மாதிரி படம் இருந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, உங்களுக்கு ஏதாவது இதாகிடும்ல. அதனால் நான் சொல்லணும். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இந்த ஃப்ரீடம் படம் எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னு. அதுக்கப்புறம் அதே ஜூலை மாதத்தில் தேசிங்கு ராஜா 2 இந்த படம் வருது. தேசிங்கு ராஜா மூவியை ஓரளவுக்கு காமெடியாக பெஸ்ட்டாக பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி போணுச்சு. இந்த 2 படம் எப்படி போக போகுதுன்னு தெரில. ஏற்கனவே அரண்மனை, அதுக்கப்புறம் அரண்மனை 2 எப்படி போணுச்சு, அதேமாரி விடுதலை 2 எப்படி போணுச்சு, அதேமாரி நிறையா மூவி சொல்லலாம். அதோட பார்ட் 2 மட்டும் நல்லா இருக்காது. இதோட பார்ட் 2 எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அப்படி இந்த பார்ட் 2 நல்லா இருந்ததுன்னா டாப் 1ல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், பொறுத்து நின்று வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு. இதோட போஸ்டர் நிறைய இடத்துல ஒட்டி வச்சுருக்காங்க, அதான் தெரியல. பார்ப்போம் என்ன தான் அடிக்க போகுதுன்னு. அதுக்கப்புறம் விஷ்ணு விஷால் நடித்து ஓஹோ எந்தன் பேபின்னு ஜூலை அப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது எப்போனா ஜூலை 20ஆம் தேதியோ எப்பயோ. அது எவ்வளோ இதுக்கு பிடிக்க போகுதுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு மூவி நேமை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் இது ஒரு லவ் மூவியாக தான் இருக்கும்னு. பார்ப்போம் எவ்வளோ அடிக்குதுன்னு. அதுக்கப்புறம் ஃபகத் ஃபாசில், வடிவேலு இவங்க 2 பேரும் நடித்த மாரிசன்னு படம் வருது. இந்த படம் மெய்யழகன் மாதிரி இருக்குன்னு நடிக்கிறாங்க. பார்ப்போம். ட்ராவல்ஸ் வச்சு எடுத்ததுனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஆனால் ஜூலை மாதத்துக்குள்ளே வந்துருன்னு நினைக்கிறேன். இல்லை ஜூலை 2025 தான் போட்டிருந்தது. இது வரைக்கும் பார்த்துருந்த படத்தில் இதுதான் இப்போ ஜூலை மாதத்தில் வரப்போகுது. பார்ப்போம் இதெல்லாம் டாப் 1ல் வரப்போகுதுன்னு.